ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் பெரியவா சொல்றத மேலே வாசிக்கிறது. பக்கம் 1005 ஆரம்பிக்கிறது. திருப்பெயர்களின் பொருள். கோவிந்தன் என்றால் இந்திரியங்களை அடக்கி ஆளுகிறவன் என்ற அர்த்தம் சொல்வார்கள். இந்த இடத்தில் கோ என்றால் இந்திரியங்கள். பார்ப்பார் அகத்து பார்ப்பசு 5 என்று திருமூலர் சொன்ன இந்திரிய பசுதான் கோ. கேசவன் என்பதற்கும் இப்படியே தத்துவார்த்தமாக க பிளஸ் அ பிளஸ் ஈச பிளஸ் வ என்பதை கேசவன் என்று வியாக்கியானம் செய்வார்கள். க என்றால் பிரம்மா, வேதத்திலேயே அப்படி பெயர் சொல்லியிருக்கிறது. அ என்பது விஷ்ணு, அகர முதல் எழுத்தெல்லாம் என்றபடி விஸ்வத்தின் ரூபமாக இருக்கிற விஷ்ணுதான் அ. அ உ ம என்ற 3 எழுத்தும் பிரணவமான ஓம் என்பதில் கூட அ என்பது விஷ்ணு, உ என்பது ஈஸ்வரன், ம என்பது பிரம்மா என்று திரிமூர்த்தி சுரூபமாகத்தான் சொல்லியிருக்கிறது. அப்படியே கேசவ நாமாவிலும் க என்பது பிரம்மா, அ என்பது விஷ்ணு, ஈச என்பது ஈஸ்வரன், அதாவது சிவன். இந்த மூவரையும் தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற பரமாத்மா தான் கேசவன் என்று அர்த்தம் பண்ணுவதும் உண்டு. மது மாதிரி, தேன் மாதிரி மதுரமான ரூபத்தோடும் சுபாவத்தோடும் இருப்பவன் மாதவன். இதுவும் விசேஷமாக கிருஷ்ணன் பெயராகவே இருக்கிறது. ஆனால் மகாவிஷ்ணுவுக்கே இந்த பெயர் உண்டு. மது கைடபர் என்ற 2 அசுரர்களை மகாவிஷ்ணு சம்ஹாரம் பண்ணினார். மதுவை கொன்றதால் மாதவன் என்ற பெயர் வந்தது. இன்னொரு அர்த்தம் உண்டு. மா என்றால் லக்ஷ்மி. காமாட்சி என்று அம்பாளின் பெயர் இருக்கிறது. அதில் நடுவே வருகிற மாவுக்கு கூட லக்ஷ்மி என்று அர்த்தம் பண்ணுவது உண்டு. சிவபத்னி சிவா என்பது போல க என்ற பிரம்மாவின் பத்னியான சரஸ்வதிக்கு கா என்று பெயர். காவான சரஸ்வதியும் மாவான லக்ஷ்மியும் எவளுக்கு 2 அக்ஷரங்களாக கண்களாக இருக்கிறார்களோ அவளே காமாட்சி. தீட்சிதர் கூட நீரஜாட்சி காமாட்சி கிருதியில் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் காமாட்சிக்கு 2 கண்களாக இருப்பதை சாரதா ரமா நயனே என்கிறார். மா என்றே தமிழிலும் லக்ஷ்மியை சொல்லியிருக்கிறது. தவன் என்றால் புருஷன், அதாவது கணவன். தவன் அதாவது புருஷன் இல்லாதவள் விதவா. லக்ஷ்மி நாயகனான் ஆதலால் மகாவிஷ்ணுவுக்கு மாதவன். மாதவன் என்ற பெயர் மா ரமணன் என்றும் ஒரு பெயர். 12 நாமாக்களில் இன்னொன்றான மதுசூதன என்பதும் மது என்ற அசுரனை கொன்றதைத்தான் குறிப்பிடுகிறது. இது மகாவிஷ்ணு பண்ணின காரியமானாலும் கிருஷ்ணன் பூர்ணாவதாரமானபடியால் பொதுவில் அவரையே மதுசூதனன் என்று சொல்கிறோம். இப்படியே ரிஷிகேசன் என்ற பெயரும், ரிஷிகம் என்றால் இந்திரியங்கள், அவற்றை அடக்கி ஆளுகிற ஈசன் தான் ரிஷிகேசன். கீதையில் ரிஷிகேசன் என்ற பெயரையே அநேக இடங்களில் கிருஷ்ணனுக்கு கொடுத்திருக்கிறது. 12 நாமாக்களில் நாராயணன், விஷ்ணு, ஸ்ரீதரன், பத்மநாபன் என்ற 4 பெயர்கள் நேராக மகாவிஷ்ணுவை குறிப்பதாக இருக்கின்றன. திரிவிக்ரம, வாமன என்ற 2ம் வாமன பிரம்மச்சாரியாக குட்டையாக வந்து அப்புறம் திரிவிக்ரமனாக வளர்ந்து உலகளந்த அவதாரத்தை சொல்கின்றன. கேசவன், மாதவன், கோவிந்தன், மதுசூதனன், ரிஷிகேசன், தாமோதரன் என்று பாக்கியுள்ள 6 பெயர்களும் லோக வழக்கில் கிருஷ்ணாமாக்களாகவே கருதப்படுகின்றன. ராமாவதாரம், நரசிம்ம அவதாரம் முதலிய மற்ற அவதாரங்களுக்கு ஏற்பட்ட தனிப்பெயர்கள் இந்த 12 இல்லை. வேத சூத்தங்களில் மகாவிஷ்ணு திரிவிக்ரமனாக வந்ததையே விசேஷமாக சொல்லியிருக்கிறது. பிற்பாடு புராணங்களிலும் பஜனை, சங்கீர்த்தனம் முதலானவைகளும் கிருஷ்ணனையே பூர்ணாவதாரம் என்று விசேஷித்திருக்கிறது. துவாதச நாமாக்களிலும் இந்த 2 அவதார பெயர்களே இருக்கின்றன. இந்த 12 பெயர்களில் தாமோதர, கோவிந்த என்ற 2ஐ ஷட்பதியின் 6வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் பிரயோகித்திருக்கிறார். முதல் ஸ்லோகத்தில் அபிநயம் அபநய விஷ்ணு என்று விஷ்ணுவை அழைத்து இந்த ஸ்தோத்திரத்தை விஷ்ணு பரமாகவே ஆரம்பித்தாலும் இங்கே பூர்ணாவதாரமான கிருஷ்ணனின் 2 பெயர்களாலே கூப்பிட்டு முடிக்கிறார். நிர்குணமும் குணநிலையமும். தாமோதர குணமந்திர என்று 6வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியால். தாமோதர சப்தத்துக்கு முன்பே அர்த்தம் சொன்னேன். குணமந்திர என்றால் குணங்கள் யாவும் குடிகொண்டனே என்ற அர்த்தம். மந்திரம் என்றால் குடியிருக்கும் இடம். முக்கியமாக பகவான் அர்ச்சாரூபத்தில் விக்கிரக வடிவில் குடிகொள்ளும் கோயிலை மந்திரம் என்கிறோம். வடக்கே மந்திர் என்று சொல்கிறார்கள். அனந்த கல்யாண குணங்களும் ஒரு கோயிலாக குடிகொண்டிருப்பவனே குணமந்திரன். குணம் என்பதற்கு கயிறு என்ற ஒரு அர்த்தம். தாமோதர என்ற பெயரில் நாம என்பது கயிற்றை குறிப்பிடுவதால் இந்த ஸ்தோத்திரம் பூராவும் சொற்களையும் பொருளையும்
லிங்க்டாக ஒன்றாக தொடர்புள்ளதாக பின்னிக்கொண்டு போயிருக்கும் ஆச்சாரியால் அடுத்ததாக குணமந்திர என்று போட்டிருப்பதாகவும் வைத்துக் கொள்ளலாம். குணமந்திரன் என்றால் அனந்த கல்யாண குணநிலையன். அத்வைத சாஸ்திரம் அரைக்குறையாக தெரிந்தவர்கள் நம் ஆச்சாரியால் இப்படி அனந்த கல்யாண குணநிலையனாக பகவானை சொல்லி சோத்திரம் செய்யலாமா என்று கேட்கக்கூடும். ஏனென்றால் சங்கர பகவத்பாதால் முடிவாக ஸ்தாபித்த அத்வைத சித்தாந்தத்தின்படி பிரம்மம் அல்லது பரம்பொருள் என்பது நிர்குணமானதுதான். அதாவது அதற்கு எந்த குணமும் கிடையாது. அதுவேதான் ஜீவாத்மாவுக்கு மனசு என்று வந்து இருக்கிறவையில் தான் குணங்கள், காரியங்கள், நாமரூபம் எல்லாம் உண்டு. ஞான விசாரம் பண்ணி மனசை தொலைத்து விட்டால் அப்புறம் நிர்குணமான ஏக வஸ்துவான பிரம்மமே ஜீவனும் ஆகிவிடுகிறான். அதுதான் மோட்சம். இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை அவலம்பித்தவர் பகவத்பாதாள். ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார் போன்றவர்களே பிரம்மத்தை அனந்த கல்யாண குணம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்வார்கள். அனந்த கல்யாண குணங்களை அனுபவித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பதுதான் அவர்களுடைய சித்தாந்தப்படி மோட்சம். அதாவது சங்கரர் நிர்குண பிரம்மத்தையும் மத்வ ராமானுஜர்கள் சகுண பிரம்மத்தையும் சொன்னவர்கள். இப்பொழுது நம் விஷயத்துக்கு இவ்வளவு போதும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.